பொம்மையிலேருந்து பக்தா சார்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பார். அப்போவெல்லாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் வந்து நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கு, அந்த ஆர்டிஸ்ட். நான் வந்து அப்படி சாமி வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். உடனே அவங்க நினச்சிட்டாங்க இவங்க தான் நமக்கு காளின்னு சொல்லிட்டு அந்த படம் பண்ணேன். அதுதான் ஃபஸ்ட்டு. ராஜ்குமார் சார் இருந்த வரைக்கும் என்னை வந்து காளி தான் கூப்பிடுவார், நம்ம காளி எல்லிதீரா தான் கூப்பிடுவார். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் போட்ட சுவாமி வேஷம் அது. இப்போ சமயபுரத்தாலை சாட்சி பண்ணும்போது ஒரு படியிலேருந்து நான் இறங்கி வருவேன், அந்த சூலம்லாம் வச்சுட்டு. நம்மள அறியாதே நமக்குள்ளே ஏதோ ஒரு உருவம் உள்ளே போய் உட்காந்து அந்த கம்பீரம்லாம் வந்துடும். நம்மள அறியாமல் அந்த கண்ணெல்லாம் எனக்கே தெரியாது இவ்வளோ பெரிய கண் எனக்கு இருக்குதான்றத மாதிரி. விஜயம்மா தான் நமக்கு கருமாரியம்மன் பார்த்தா விஜயம்மானா தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பண்ண முடியலன்னா உடனே எனக்கு தான் சொல்லுவாங்க, நளினி பண்ணுவா, நளினிக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னுட்டு. எங்கள் அம்பாள் தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துச்சு. ஏன்னா அந்த கோயிலுக்கு வந்து நம்ம நிறைய பாடி நடிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அவர் சொல்லுவார், உன்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, எங்கள் ஓம் சக்தி தான் வந்து உன்னை இங்கே கொண்டு வந்திருக்குலாம் சொல்லுவார்.